இங்க ஹாஸ்பிட்டல்ல மனோஜுக்குமே கட்டுப்பிடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா மனோஜுமே கண்ணை திறக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க டாக்டருமே இங்க பாருங்க மனோஜ், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணை திறங்க, எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு மனோஜுமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கிறாரு. ஆனா கண்ணை திறக்கும் போது அவருமே கண்ணெல்லாம் கூசுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா டாக்டர் இருந்துகிட்டு நீங்க பயப்படாதீங்க, கண்ணை திறந்து முதல்ல உங்க ஒய்ஃபை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அவருமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறந்து இந்த பக்கம் ரோகிணியை பாக்குறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னு தான் மனோஜுக்கு உயிரே வருது. உடனே அவங்களை ஹாக் பண்ணி எனக்கு கண்ணு தெரியுது ரோகிணி அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியுமே அப்பா பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்களுக்கும் கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த டாக்டருமே ஓகேம்மா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு எல்லாமே கியூர் ஆயிடுச்சு, நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க மனோஜுக்கு கொஞ்சம் செக்அப் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை மட்டும் டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க முடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து சொல்றாங்க. இது கேட்ட ரோகிணி வெளியில வராங்க. ஆனா வெளியில வரும்போது பயங்கரமா அழுதுகிட்டே வராங்க. இதை பார்த்தோன்னே எங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அள்ளு விட்டுருது. சொல்ல போனா எல்லாருமே ஒருவேளை மனோஜுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி ரோகிணியுமே இல்ல இல்ல மனோஜுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லாவே கண்ணு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோடனே இந்த பக்கம் முத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு என்ன ரோகிணி இது வந்த உடனே இதுதானே சொல்லியிருக்கணும், நீங்க ஆடுறத பார்த்த உடனே அவனுக்கு உண்மையிலுமே கண்ணு தெரியாம போயிடுச்சோன்னு நினைச்சு நாங்களே பயந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி முத்துமே தான் மனசுல இருக்க பயத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப பக்கத்துல இருக்க ரவி இருந்துகிட்டு ஏன்டா அப்படி பேசுற, அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு டே ரவி, அவனுக்கும் மனோஜ் நினைச்சு கவலையா இருக்கும்லடா, அதான் அப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து டாக்டருமே எங்க அண்ணாமலை ஃபேமிலி கிட்ட இங்க பாருங்க மனோஜ்க்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவரு அதிகப்படியான வெளிச்சத்தை இதுக்கு மேல பார்க்காம பாத்துக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு அவர் வந்துங்க சூரிய வெளிச்சத்தெல்லாம் வந்து வெறும் கண்ணில் பார்க்க கூடாது, அதுக்கு தனியா நான் கிளாஸஸ் தரேன், அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க, மற்றபடி வந்து வெளியில அதிகமா வந்து அலைச்சல் இல்லாம இருக்க சொல்லுங்க, ஏன்னா அவர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அதெல்லாம் சொல்லி தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே மனோஜை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ரோஹிணி தான் வந்து ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. ஆர்த்திலாம் எடுத்து இந்த பக்கம் மனோஜுக்கு பொட்டெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எப்பவும் போல கேஷுவலா மனோஜ் உட்கார வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்துவுமே சரிப்பா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, ஓகேப்பா இவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான பில் எல்லாம் வந்திருக்குப்பா என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பில்லை எடுத்து இந்த பக்கம் வந்து டேரக்டா அண்ணாமலைட்ட இங்க முத்துவுமே கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே இங்க விஜயாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட மனசுக்குள்ள இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உண்மை சொல்ல போனா என் பையன் இப்பதான் வந்து குணமாயி வீட்டுக்கே வந்திருக்கான், ஆனா இது புரியாம மறுபடியும் அவன்கிட்ட பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்றானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் மனோஜ் இருந்துகிட்டு என்னடா பில் இது, எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் மனோஜ் கிட்ட எங்க அண்ணாமலை அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல மனோஜ், உன் ஆபரேஷனுக்கு ஒரு 75,000 செலவாச்சு, அது மட்டும் இல்லாம நீ அந்த திருடனை துரத்திட்டு போனல அந்த டைம்ல நீ நிறைய பேரை அடிச்சு காயப்படுத்திருக்க, அவங்க எல்லாருக்குமே முத்து தான் செட்டில் பண்ணியிருக்கான், அதனால அந்த பணத்தெல்லாம் அவனுக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு ரொம்பவே விஜயா டென்ஷனோட எங்க அண்ணாமலை கிட்ட என்னங்க இது, நீங்களும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் என்ன ரொம்ப தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கான், சொல்லப்போனா அவனோட அண்ணன் அடிபட்டு அவனே உடம்பு சரியாகி இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கே வந்திருக்கான், ஆனா அவங்ககிட்ட போய் பணம் கேட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு நீங்க வேற துணையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு இங்க பாருங்கம்மா, நான் வேணும்லாம் கேட்க கிடையாது, நான் வந்து வேணான்னு தான் சொன்னேன், அப்பா தான் சொன்னாங்க நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு நீ ஏன்டா வேஸ்ட் பண்ண போற, மனோஜ் ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டு இருக்கான், ரோகிணியும் பியூட்டி பார்லர் வச்சு சம்பாதிக்கிறாங்க, அதனால அவங்க கிட்ட பணம் இல்லாமலாம் இருக்காது, நீ இந்த பில் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கன்னு அப்பா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அண்ணாமலையை பார்த்து விஜயாவே நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க, இது மாதிரி வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் செலவு பண்ண வேண்டியதானே, இப்படி செலவு பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி அந்த காசு கேட்டா அது என்ன நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலை இருந்துகிட்டு இங்க பாரு விஜயா, முத்து மீனாவும் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க எதுக்காக கடன் வாங்கி பணத்தை செலவு பண்ணோம், இப்ப மனோஜ் கிட்டையும் ரோகிணி கிட்டையும் 75,000 பணம் இல்லையா, அந்த அளவுக்கு நஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க மனோஜுமே அந்த பில் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு இங்க பாருங்க 75,000 அது மட்டும் இல்லாம தனியா ஒரு 5,000 போட்டிருக்கு, இதெல்லாம் எதுக்கு 5,000 அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு மனோஜ், நீ அந்த திருடனை கத்துட்டு இருக்கான்ல, அவன் நீ துரத்திட்டு போகும்போது நிறைய பேரை நீ வந்து காயப்படுத்திருக்க, நீ வண்டியை உடைச்சிருக்க, சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுருக்க, அவங்க காயப்பட்ட எல்லாருக்குமே நான் தான் செட்டில் பண்ணேன், அந்த நிமிஷத்துல நான் யாரையும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எல்லா செட்டில்மெண்ட்டையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ரோகிணியுமே இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு, இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு சொல்லி காட்டுறீங்க பாத்தீங்களா, இந்த விஷயம் ரொம்பவே பேடா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே மனோஜ் கையில இருக்க அந்த பில்லை வாங்கிக்கிறாங்க. சொல்ல போனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கு சுத்தமா இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணாலும் இவன் திருந்தவே மாட்டான், எப்ப பார்த்தாலும் மனோஜுக்கு டார்ச்சர் கொடுக்கறதே அவன் வேலையா போச்சு, நீ விடு மனோஜ், அந்த பணத்தை தான் ரோகிணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிறான்ல, நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே கொஞ்சம் கேஷுவல் ஆக்கிறாங்க. ஆனா ரோகிணியுமே இப்ப இந்த பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டமா இந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பரசுமே டேரக்டா எங்க அண்ணாமலைக்கு கால் பண்றாங்க. அப்ப அண்ணாமலையுமே சொல்லு பரசு எதுக்காக கால் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பரசு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அது ஒண்ணு இல்லடா, இந்த மாதிரி முத்து மீனாவே ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் என் வீட்டுக்கு வர சொல்றியா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த மாப்பிள்ளையோட மாமா வேற பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல, நேர்லயே மீட் பண்ண முடியல, நம்ம வீட்டுக்கு வந்தானா கூட போதும், நான் ஃபோன் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி சீர்வரிசை செய்யறத பத்தி எல்லா டீட்டெயிலையும் முத்துவும் மீனா வந்து தெளிவா பேசியிருக்காங்க, அதனால அந்த விஷயத்தை அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னா அண்ணாமலையுமே, இங்க பாரு முத்து, நீ என்ன பண்ற, மீனாவை கூட்டிட்டு நேரம் பரசு வீட்டுக்கு போ, இப்போ எதுவும் வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா முத்து மீனாவும் இல்ல மாமா வேலை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சரி ஓகே, நீங்க பரசு வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டு கல்யாணம் வேற அடுத்த வாரம் இருக்கு, அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி அந்த மாப்பிள்ளையோட மாமா வந்து உங்ககிட்ட பேசணுமா முத்து, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை டைரக்டா பரசு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முத்து மீனா அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் விஜய் எப்பவும் போல புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இந்த மாதிரி சொந்த வீட்டுக்கே உதவி பண்றதுக்கு வக்கில்ல, இதுல வேற இவங்க இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கு உதவி பண்றாங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்துவா ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே, ஏன் இப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நீங்க முன்னாடி சரியா பேச மாட்டேன்றீங்க, ஆனா பின்னாடி ரொம்பவே குத்தி காட்டி பேசுறீங்களே, இதுக்கு கூட ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, அது ஆமா புரணி பேசுறது, ஆமா ஆமா நீங்க ரொம்பவே புரணி பேசுறீங்க, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியுமே விஜயாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் விஜயாவுமே, ஆமா இவ வேற, இவ சும்மா சும்மா பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, முதல்ல இவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும், அப்பதான் கொஞ்சம் அமைதியா இருப்பா, இல்லைன்னா சம்பந்தம் இல்லாம இங்க ரவி கூட சேர்ந்துட்டு தங்குன்னு குதிச்சிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்து மீனாவும் பரசு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து மாப்பிள்ளையோட மாமாக்கு கால் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே சொல்றாரு. உடனே இந்த பக்கம் பரசுமே மாப்பிள்ளையோட மாமாக்கு கால் பண்ணி அந்த சீர்வரிசையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா பரசுமே ஸ்பீக்கர் போட்டு இந்த பக்கம் முத்து மீனாவுக்கும் அந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருக்க பிரவுன் மணிமே, இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க இந்த கல்யாண விஷயத்துல நீங்க கவலையே பட தேவையில்ல, உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நகை சீர்வரிசெல்லாம் நீங்க செஞ்சிருக்க, மத்தபடி கட்டில் பீரோ டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஏன் மாப்பிளைக்கு நான் வாங்கி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாமே நானே பார்த்துக்குவேன், நீங்க இதுக்காக ₹1 செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி ரொம்பவே பெருந்தன்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பிரவுன் மணியோட குரலை கேட்க கேட்க இங்க முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே சஸ்பீசியஸா இருக்கு. என்ன இது, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் பிரவுன் மணி பேசி முடிச்சுட்டு, இங்க பாருங்க நாளைக்கு நான் இந்த ஷாப்பிங்காக நான் போறேன், அதனால நீங்க யாரோ சொன்னீங்கல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்கன்ட்டு, அவங்க 2 பேரும் வர சொல்லுங்க, அவங்க என்னென்ன பொருள் கேட்கறாங்களோ அது எல்லாத்தையுமே என் செலவுல என் மாப்பிளைக்கு சீர்வரிசையா நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி பேசுறாங்க. அதே நேரத்தில் ஒரு கடை அட்ரஸையுமே கொடுத்து இந்த கடைக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க பரசுமே, ஓகே முத்து, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு அங்க போனீங்கன்னா அவருக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே அவர் வாங்கி கொடுத்துருவாரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்க இந்த உதவி மட்டும் எனக்கு செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி எங்க பரசுமே முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டே சொல்றாங்க. அப்ப அவங்களும், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து மீனாவும் ரொம்பவே டவுட் ஆயிட்டு வெளியில வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்க இந்த குரலை கேட்கறதுக்கு ரோகிணியோட மலேசியா மாமா குரல் மாதிரி இல்ல, ஆமா இல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்பவே சஸ்பீசியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது நம்ம கன்ஃபியூஸ்ல இருக்கமா, இல்ல உண்மையிலுமே இது மலேசியா மாமா குரல் தானா, இது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட இருக்காங்க. சரி விடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு, நாளைக்கு தான் நம்ம எப்படினாலும் பொருள் எடுக்கிறதுக்கு போறோம்ல, அங்க அவரை கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம், பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்கும்போது இங்க முத்துக்கு அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. உடனே இங்க பரசு எழுதி கொடுத்து அந்த கடை அட்ரஸ் பாக்குறாங்க. அந்த கடையை பார்த்தா சரியான ஷாக்கு, அது வேற யார் கடையும் இல்ல, இங்க மனோஜ் ரோகிணி கடை தான். அந்த கடைக்கு தான் வந்து இவருமே வந்து பொருள் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால என்ன ஆனாலும் சரி அங்க போய் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்து மீனா ஒரு முடிவோடு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரவுன் மணியுமே நாளைக்கு எப்படியாவது பொருள் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவருமே இந்த பக்கம் வித்யா பாப்பா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கணக்கு எடுத்துப்பாரு போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வித்யா பாப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் வித்யா கிட்ட, இங்க பாருமா எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் எனக்கு வந்து பணம் குறையுது, அதை மட்டும் கொஞ்சம் கொடுமா, சொல்ல போனா என்னோட மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவனுக்கு சீர்வரிசெல்லாம் எடுத்து தரேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் பண்ணணும், அது மட்டும் இல்லாம அதை உன் ஃப்ரெண்டோட கடையில தான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டவன வித்யாவுமே, அட நீங்க ரோகிணி கடையில் தான் எடுக்க போறீங்களா, கவலையப்படாதீங்க, உங்களுக்காக ரோகிணி எவ்வளவு வேணாலும் செய்வா, சொல்லப்போனா நீங்க ரோகிணியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நீங்க நிறைய மெனக்கட்டு இருக்கீங்க, 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் வரைக்கும் பாங்க, நம்ம வாங்கிக்கலாம், கடை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட கடைக்கு போயிட்டு நீங்க பொருள் வாங்கும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன், உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யாவுமே இங்க பிரவுன் மணி கூட வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க 2 பேரும் ஜோடியா வந்து மாட்டினாங்கன்னா முத்துவட்டையும் மீனாட்டியும் கண்டிப்பா இங்க ரோகிணியோட கூட்டெல்லாம் வெளியில வந்துரும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது இனி வர எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் guys.